an AI agent. Agent. ஓகே. நான் இப்போ ChatGPTல போயிட்டு கிரியேட் அப்ரிசியேஷன் இமெயில் டு அருண் ஃபார் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா, அது ஒரு அவுட்புட் குடுக்கும். நல்லா தான் இருக்கும். அந்த அவுட்புட்ல இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சு, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அவர் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாரு, ஓவரால் மார்க் எவ்வளோ, இந்த கோர்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற எந்த விஷயமே அதுல இருக்காது. அந்த ChatGPT குடுத்த டேட்டாவ எடுத்து அது சில மாடிஃபிகேஷன் நான் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி பார்க்கணும். அது எனக்கு புடிச்ச மாரி இருந்துச்சு, அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சு அப்படின்னா, அத நான் காப்பி பண்ணணும். அத காப்பி பண்ணத எடுத்து நான் Gmailல போட்டு, அருணோட இமெயில் ஐடிய வாங்கி, அத நான் வந்து டூல வச்சு, அதுக்கப்புறமா நான் ஈவினிங் 5:00 சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈவினிங் 5:00 நான் ஷெட்யூல் பண்ணா தான் அந்த மெயில் வந்து சென்ட் ஆகும். அண்ட் அந்த மெயில்ல கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஆட் பண்ணணும் அப்படின்னா, அத நான் தான் அந்த மெயில்ல ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் சென்ட் பண்ண முடியும். இதுல என்னதான் வந்து ChatGPTமே ஒரு ஏஐ யூஸ் பண்ணாலுமே, ஹியூமன் எஃபோர்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல தேவைப்படுது. இந்த மாதிரி இல்லாம நான் ஒரு பாட் வந்து கிரியேட் பண்றேன். இதே சேம் ஒரு ப்ராம்ப்ட் வந்து அந்த பாட் கிட்ட குடுக்குறேன். கிரியேட் அப்ரிசியேஷன் இமெயில் டு அருண் ஃபார் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட் இப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த ChatGPTல கிரியேட் பண்ண மாதிரியே ஒரு ப்ராப்பரான இமெயில கிரியேட் பண்ணுது. பட் இந்த டைம் வந்துட்டு எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆனுச்சு, எப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனுச்சு, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணுது. ஃபில் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த டேட்டா வந்து நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாடிஃபிகேஷன் பண்ணி, அத அப்படியே எடுத்துட்டு போய் Gmailல ஆட் பண்ணி, டூல அருணோட இமெயிலையும் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து, அத வந்து டூ லிஸ்ட்ல போட்டுட்டு, ஃபைனலா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டையும் அதுல அட்டாச் பண்ணி, 5:00 அந்த இமெயில சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஷெட்யூல் பண்ணுச்சு அப்படின்னா, தட்ஸ் ஆசம் ரைட். இந்த மாதிரி விஷயத்த கிரியேட் பண்றது பாசிபிளா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025 கம்ப்ளீட்லி பாசிபிள். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. அது எப்படி முடியும்? AI agents. ஆல் ஓவர் தி இன்டர்நெட்ல ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கட்டும், இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு SaaS ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ற ஒரு பர்சனா இருக்கட்டும், அந்த AI ஏஜென்ட்ஸ யூஸ் பண்ணி 60 லேக் 70 லேக் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கும்போது இட்ஸ் நாட் லைக் எ ஸ்கேம். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நானும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கேன், ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த AI ஏஜென்ட் தெரிஞ்சது அப்படின்னா, இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அத பேசிக்கா லேர்ன் பண்ணேன். ஸோ AI ஏஜென்ட்ஸ் ஆர் ரியலி கூல். ஓகே ஃபைன். ஏதாவது பிசினஸ் பண்றவங்க மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இல்ல. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களால ஜாப் எடுக்க முடியும். ஒரு நல்ல பேக்கேஜுக்கும் ஜம்ப் பண்ண முடியும். இன்னும் சிம்பிள் டெர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, இதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஏஐ ஏஜென்ட்ட பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஜார்விஸ நீங்களே ஜெனரேட் பண்ண முடியும். அன்மேன்ல இருக்கிற மாரி. என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்றீங்க, இதெல்லாம் பாசிபிளா? கேட்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின். ஐ அம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஐ ஹேவ் 7+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி அண்ட் ஐ அம் ஃபவுண்டர் ஆஃப் மென்டர். குயிக் அப்டேட். இப்ப இருக்க ஐடி ஜாப் மார்க்கெட்ல ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு இருக்க ஜாப் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்ஜினியர். எந்த ஒரு ரோல் எடுத்தாலுமே அதுல ஏஐ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அது ரொம்ப அட்வான்டேஜா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐடி ஜாப் மார்க்கெட்ல. இதனால 2024ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததுல 33% ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அண்ட் 2025ல பார்த்தீங்கன்னா, அகைன் 38% ஜாப் ஓப்பனிங்ஸ் இந்த ஏஐனால அதிகமாகும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ வி லான்ச்சிங் ப்ராப்பர் ஏஐ இன்ஜினியர் பூட் கேம்ப் இன் மென்டர் ஹில்ஸ். ஓகே இப்ப இந்த பூட் கேம்ப் வந்து நாமளா ஒரு இடத்துல டீச் பண்ற மாதிரி சில விஷயங்கள டீச் பண்ணுவாங்க. அத முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம ஜாப் சர்ச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நோ. இட்ஸ் நாட் லைக் தட். இந்த பூட் கேம்ப்ல உங்களுக்கு டீச் பண்ற பெர்சன் ஆல்ரெடி 3 இயர்ல ஏஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்க பெர்சன் உங்களுக்கு வந்து பார்ட் டைம்ல டீச் பண்ணுவாங்க. லைக் வந்து நான் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணி அவங்கள வச்சு டீச் பண்றது கிடையாது. அண்ட் ஹி இஸ் வொர்க்கிங் ஒன் ஆஃப் த குட் எம்என்சி. ஸோ என்ன டீச் பண்ண போறோம்? ஆப்வியஸா பைத்தன், டிஎஸ்ஏ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். ஸோ ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் கோர்ஸ் ஃபார் யூ. அண்ட் நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே நீங்க ஜம்ப் பண்றதுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ்ல வந்து மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு நார்மலா ஒரு விஷயத்த டீச் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆவீங்க. நெக்ஸ்ட் மாடியூல் வந்து மூவ் ஆவீங்க. அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையுமே ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இத முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஒர்க் இன் அ ரியல் டைம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து மேனேஜர்ஸ் லைவ் கொண்டு போவாங்க. தட் வில் மேக் பிக் இம்பாக்ட் இன் யுவர் ரெஸ்யூம். ஆல்ரெடி பூட் கேம்ப் கம்ப்ளீட் பண்ணி நிறைய பேர் வந்து பிளேஸும் ஆயிருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷரே பார்த்தீங்கன்னா 12 லேக் per annum வரைக்கும் பேக்கேஜ் எடுத்து சிஸ்கோல பிளேஸ் ஆயிருக்காரு. சிஸ்கோல. Along with this program, you will get the mock interviews, resume preparation, placement support, everything included. And price பார்த்தீங்கன்னா you really get shocked. It's a 5 months program at price will be 23,999. EMI ஆப்ஷனும் இருக்கு. ஸ்ப்ளிட் பேமெண்ட்ல நீங்க பே பண்ணலாம். பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்ப்ளீட் பேட்ச்ல 15 people மட்டும் தான் என்ரோல் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ற 5 peopleக்கு we will give some discount. You can take the course just for 17,999. If you really interested to switch your domain to AI related things or நான் வந்து AI ல ஜாப் எடுக்கணும் ஃப்ரெஷரா அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா, this bootcamp perfectly suits you. So link in the description. If you're interested, go and apply. ஆல்ரைட் பேக் டு த டாபிக். ஸோ இந்த வீடியோல என்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஒரு நார்மல் ChatGPTக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஜஸ்ட் லைக் கம்ப்ளீட் ஏஐ ஏஜென்ட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரெஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட்.
இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து 3 லெவல்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எல்எல்எம். எல்எல்எம்னா என்ன? இந்த ChatGPT அண்ட் தென் நெறைய ஏஐ பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடியூல பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டேட்டாவ ஸ்டோர் பண்ணி மாடியூல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க? லைக் வந்து ஒரு கேட் அப்படிங்கும்போது கேட்டோடைய ஒரு லேக்ஸ் அண்ட் மில்லியன் இமேஜஸ குடுத்து, இதுதான் கேட் அப்படிங்கிற மாரி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. லைக் வந்துட்டு லாஸ்ட்டா Zohoவோடைய நியூஸ் என்ன வந்துச்சு? அந்த ஸ்டாக் வந்து எப்படி ஏறும்? இல்ல வந்து Googleோடைய ஸ்டாக் எப்படி ஏறும்? அப்படிங்கிற நியூஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ப்ராப்பரா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத Google இன்ஜின்லயோ இல்ல வந்து ஆர்டிகல்ஸ்லயோ சர்ச் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான அவுட்புட்ட கொண்டு வரும். அதுக்கான ட்ரெய்னிங்ஸையும் வந்து பல்க்கா பிரிப்பேர் பண்ணி ஒரு மாடியூல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி கிரியேட் பண்ண ஒரு மாடியூல் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம். அண்ட் முக்காவாசி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இத ஒரு கோரா வச்சுட்டு அதுக்கேத்த மாரி மாடிஃபை பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் பேசிக்கா வந்து ஒரு ChatGPTல போயிட்டு, எனக்கு ஒரு இமெயில் ஜெனரேட் பண்ணு. நான் வந்து ஒரு லீவ் எடுக்கிறதுக்கு இமெயில் வேணும். அந்த இமெயில் சென்ட் பண்ண என் மேனேஜருக்கு ஜெனரேட் பண்ணு அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட் அப்படியே புல் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்ஸரா குடுக்கும். அத நம்ம காப்பி பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அது சில மாடிஃபிகேஷன் நம்ம அடிஷனலா பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து லெவல் 1 எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெவல் 2 வந்துட்டு ஏஐ வொர்க் ஃப்ளோ. ஸோ இதே ChatGPT கிட்ட இன்னைக்கு வந்து எனக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு தெரியாது. அது வந்து ஒரு காமனான டேட்டாவ எடுத்துட்டு அத ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து அத ஆன்ஸர் பண்ணுமே தவிர, என்னுடைய பர்சனல் டேட்டா அப்படிங்கிறது அந்த ChatGPT கிட்ட இருக்காது. என்னுடைய டேட்டாவ அந்த ஏஐ கிட்ட குடுத்தா தான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே எனக்கு வந்து இத்தன மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யார்ட்டயும் ஆன்ஸர் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது தான் ஏஐ வொர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டேட்டாவையும் அந்த ஒரு எல்எம் கூட ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பரான அவுட்புட்ட வாங்குனீங்க அப்படின்னா, தட்ஸ் ஏஐ வொர்க் ஃப்ளோ. இந்த மாரி பண்ற ஒரு டெக்னிக் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, RAG அப்படின்னு சொல்லுவாங்க. ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்ரீவல் ஆக்மென்டட் ஜெனரேஷன். இது பேசிக்கா என்ன பண்ணும்னா, உங்களோட டேட்டாவ நீங்க குடுத்ததுக்கு அப்புறம், அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு காமன் டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இல்லாம, உங்களுடைய டேட்டாவையும் எடுத்து ஒரு ப்ராப்பரான ஆன்ஸர உங்களுக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணி குடுக்கும். ஸோ இத நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, எனக்கு வந்து எத்தன மீட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அது ப்ராப்பரா எத்தன மீட்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வரும். அந்த மீட்டிங்ல எப்படி ஆன்ஸர் பண்ணலாம்? லைக் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரலான்ற கிளவுட் வந்து இன்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்ல எப்படி ஆன்ஸர் பண்ணலாம்? என்ன மாரி ஐடியாஸ் குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, அதுக்கு அது காமன் டேட்டாபேஸ்ல டேட்டாவ எடுத்துட்டு வரும். ஆனா அந்த மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவ என்னுடைய பெர்சனல் டேட்டாவ புல் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு வரும். இந்த மாரி வொர்க் பண்ற ஒரு விஷயத்த தான் ஏஐ வொர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் RAG அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் இப்போ வந்துட்டு என் டேட்டாவையும் குடுத்துட்டேன். அதுட்ட ஒரு காமன் டேட்டாவுமே இருக்கு. அத வச்சு ஆன்ஸர் பண்ணுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாரு. பார்த்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டிக்கல் ரெடி பண்ணி குடு. நான் ப்ளாகா வந்துட்டு என்னோட வெப்சைட்ல போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது ப்ராப்பரா ஒரு அவுட்புட்ட கொண்டு வந்துரும். ஆனா, அது எனக்கு ஏத்த மாரி இருக்குமா? நான் வந்து இந்த விஷயத்த ஒரு ஃபன்னியா மேக் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இல்ல வந்து என்னோட ஃபாண்ட்ல மேக் பண்ணணும்னு நெனைக்கிறேன். லைக் வந்து "ஹே காய்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி மாடிஃபிகேஷன் அதாட்டி பண்ண முடியாது. அப்போ நான் அந்த இடத்துல திருப்பி என்னோட ஹியூமன் எஃபோர்ட்ட போட்டு அந்த ஆர்டிக்கிள்ல சில சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் பப்ளிஷ் பண்ண முடியும். இதே மாரி நான் திங்க் பண்றதையும் எனக்கு ஆட்டோமேட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும். லெவல் 3 ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி ஒரு எல்எல்எம் இருக்கும். நம்ம சொன்ன மாரியே ஒரு காமன் டேட்டாபேஸ்லேருந்து அதோட நான் கிரியேட் பண்ண அந்த ஒரு டெக்னிக் லைக் RAG சொன்னேன் இல்லையா? அது என்னுடைய பெர்சனல் டேட்டாவையும் புல் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது 2த்தையும் பேஸ் பண்ணி எனக்கு ப்ராப்பரா ஆன்ஸர் அப்படிங்கிறத குடுக்கும். இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆர்டிகிள் ஃபர்ஸ்ட் இத கிரியேட் பண்ணி குடுத்துருது. அத குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, அத சேஞ்சஸ் பண்றா இல்லையா? இந்த மாரி தான் இருக்கும்னு சொல்லி சேஞ்சஸ் பண்றா இல்லையா? அந்த சேஞ்சஸ திருப்பி இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அத இன்னொரு ஆர்டிகிள் கிரியேட் பண்ணும்போது, இத நான் பண்ண மாடிஃபிகேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி ஆர்டிகிள் எனக்கு திருப்பி குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிகிள் ஸ்டார்ட் பண்ணும்போது, "ஹே காய்ஸ்" அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அத எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அது ஃபர்ஸ்ட் "ஹே காய்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகிள ஜெனரேட் பண்ணும். இது ஒரு சிங்கிள் அட்டெம்ப்ட்ல நடக்க நான் திருப்பி திருப்பி இந்த ப்ராசஸ பண்ண அது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். எனக்கு இந்த மாரி தான் ஒரு விஷயம் தேவை அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அந்த ஆர்டிகிள் அதே மாரி ரெடி பண்ணி குடுக்கும். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு எல்எம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு காமன் டேட்டாபேஸ். அதோட என் டேட்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது இல்லாம அடிஷனலா ஒரு எல்எம் கிரியேட் பண்ணும் ஏஐ ஏஜென்ட்ஸ். அது நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு ஏத்த மாரி ஆர்டிகிள் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் நெறைய பிசினஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். நான் இப்ப வந்து இந்த வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ChatGPT போயிட்டு, ஆ இது ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன? அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி குடு அப்படின்னா, காமனான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி குடுக்கும். அதே நான் ஏஐ ஏஜென்ட்ட கிரியேட் பண்ணி வச்சு, அது மூலியமா அந்த விஷயத்த கேட்டேன் அப்படின்னா, என்னுடைய ஓல்டு ஸ்கிரிப்ட்லாம் எப்படி இருக்கு? நான் அது என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஸ்கிரிப்ட்ட எந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? என்னென்ன டேட்டா வந்து இதில நானு காமிக்க நெனப்பேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி குடுக்கும். ஸோ இந்த இடத்துல இப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிற பெர்சன் வந்துட்டு தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ரீசன்னால தான் நெறைய பேர் வந்துட்டு பிசினஸ்ல ரெவென்யூ அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ண முடியுது ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலியமா. அண்ட் இன்னும் நெறைய பேர் கிரேசியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிசினஸ்க்கு தேவைப்படுற மாரி ஏஐ ஏஜென்ட்ஸ ஜெனரேட் பண்ணி, அவங்களே அத வந்து மாடிஃபை பண்ணி, லைக் வந்து அத ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஏஐ ஏஜென்ட்டா செல் பண்றாங்க. அதுலேருந்து லேக்ஸ்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் சிம்பிள் டெர்ம்ஸ் திஸ் இஸ் ஹவ் த ஏஐ ஏஜென்ட் வில் வொர்க். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ ப்ராப்பரா எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ வேணும், டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபைன். இப்ப இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கும், இல்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல ஜம்ப் பண்றதுக்கும், ஒரு நல்ல பேக்கேஜ ஜம்ப் பண்றதுக்கும் எந்த மாரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, இல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்றீங்க அப்படிங்கும்போது, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் பேஸ் பண்ண ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் ரொம்பவே பூம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நெறைய பிசினஸ் பெர்சன் தேவைப்படுது. ஆனா அந்த பிசினஸ் பெர்சன் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத மாடிஃபை பண்ற இடத்துல அவங்க வொர்க் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பெர்சன ஹையர் பண்ணி, அவங்களுக்கான ஏஜென்ட்ட அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு அந்த பெர்சன யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஏஜென்ட் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினருடைய வொர்க் அப்படிங்கிறது தேவைப்படாது. இதனால மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ டியூன் பண்றதுக்கு மட்டும் ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட போறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ மாடிஃபை பண்றதுக்கு, இல்ல டியூன் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத டியூன் பண்றதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேட்ஜுமே தேவையில்ல. ஸோ இஃப் யூ இன்ட்ரஸ்டட் இன் ஃப்ரீலான்சிங் ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் ஏஐ ஏஜென்ட்ஸ். இது மட்டும் தான் ஸ்டூடண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படிங்கும்போது, அந்த ஜாப்க்கு ஏத்த மாரி உங்க ரெஸ்யூம சேஞ்ச் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆவறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் நம்ம மேனுவலா ஒவ்வொரு ஜாப் அப்ளை பண்ணும்போதும், நம்ம வந்துட்டு அத மாடிஃபை பண்ணி குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் போரிங், ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், பர்ன் அவுட் ஆயிடுவோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ உங்களுக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது அதுக்கேத்த ரெஸ்யூம் வந்து இதுவே ஜெனரேட் பண்ணி, அதுவே வந்து அப்ளை பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்களையும் நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலியமா பண்ண முடியும். அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஸோ அடிஷனலா வந்து ஒரு வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா, நான் வொர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில சில ஏஐ ஏஜென்ட்ஸ் குடுத்து, அத நீங்க உங்க டீம்க்கு ஏத்த மாரி டியூன் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வொர்க் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ பிக் டீல். பட் நீங்க அத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஏஐ வந்துட்டு டியூன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, நெக்ஸ்ட் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணும்போது, இந்த இடத்துல எனக்கு வந்து ஏஐ பேஸ் பண்ண நாலேட்ஜும் இருக்கு. அத டியூன் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் ஈஸி டூ டேக் யூ. வென் கம்பேர்ட் டூ அதர் பெர்சன் உங்களுக்கு இந்த நாலேட்ஜ் இருக்கு அப்படிங்கும்போது, இட்ஸ் ஈஸி டூ டேக் யூ. Easy to get a jump. This is how AI agent technology will help you to get a jump. And apart from that, உங்க ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு டே டு டே டாஸ்க் நீங்க வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு கேலண்டர மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஏஐ ஏஜென்ட்ஸ யூஸ் பண்ணலாம். சிம்பிளா மெயிலா இருக்கட்டும், சிம்பிளா ஜாப் அப்ளை பண்றதா இருக்கட்டும், உங்க ப்ரொடக்டிவிட்டிய பேசிக்கா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் ஸ்பெசிபிக் பீப்பிள் மட்டும் அத பத்தி கத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஒரு டொமைன்ல இருந்தாலுமே, இது ஏஐ ஏஜென்ட்ஸ ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். நான் இத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டூ மேக் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் என்னோட டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் சேம் திங் அப்படின்னா, லேர்ன் ஏஐ ஏஜென்ட்ஸ். அண்ட் நீங்க வந்து ஏஐ பேஸ் பண்ண ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து புதுசா கத்துக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன்ட்டே நான் கத்துக்கணும். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ஏஐ பேஸ் பண்ணி என்னோட ரோல் வந்து ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்த ஏஐ இன்ஜினியர் பூட் கேம்ப் வந்து கன்ஃபார்மா ஜாயின் பண்ணலாம். ஸோ ஐ சே தட் ஃபார் ஷூர் இட்ஸ் ரியலி வொர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். இந்த ஒரு பிரைஸ் பேக்கேஜ்ல, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல டீச் பண்ற பீப்பிள் எங்கேயாவது ஒரு இடத்துல குடுத்தாங்க அப்படின்னா, you can go and join over there, but it's only happening in mentor hints. If you want a free webinar for AI course அப்படின்னா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. You just go and enroll. You'll get a webinar link. So அதே நம்ம ஒன் டு ஒன் கனெக்ட் பண்ணி we can explain the course. So that's இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. So thanks for watching the videos in this video. Bye.